So, Nabilta, today I'd like to give a brief discussion regarding endocrine system. நாளமில்லா சுரப்பி தொகுப்பினை பற்றிய ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கலாம். கொஸ்டின் ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம், வினா விடைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம். யூனோ நம்மள்ட்ட ரெண்டு கிளாண்ட் இருக்கா. ஒன் இஸ் கால்டு த எக்ஸோக்ரைன் கிளாண்ட், another is called the endocrine gland. எக்ஸோக்ரைன் அப்படின்னா நாளமுள்ள அப்படின்னு சொல்லுவோம். எண்டோக்ரைன்னா நாளமற்ற. தட் இஸ் ducted glands are known as exocrine glands and ductless glands are known as endocrine glands. நாளமுடையது, நாளம் இல்லாதது. Generally, the ducted glands secrete enzymes and ductless glands secrete hormones. பொதுவா நாள முள்ள சுரப்பி நொதிகளை சுரப்பார்கள். நாள மில்லாங்கிறத ஹார்மோனை செக்ரீட் பண்ணுவான்னு உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேற என்னன்னா, ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீனியஸ் இன் நேச்சர். பெரும்பான்மையான நொதிகள் புரதமாகும். பட் சம் ஹார்மோன்ஸ் ஆர் புரோட்டீனியஸ் இன் நேச்சர். சில ஹார்மோன்கள் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா புரதமாக காணப்படும் என்பது உனக்கு தெரியும். ஸோ பிட்யூட்டரி, தைராய்டு, பாராதைராய்டு, ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன், அட்ரினல் கிளாண்ட், டெஸ்டிஸ், ஓவரி, தைமஸ், இது மாதிரி எல்லா கிளாண்டை பத்தி நீ படிச்சு வச்சிருப்ப. Somatotropic hormone, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, follicle stimulating hormone, luteinizing hormone, luteotropic hormone, oxytocin, vasopressin, thyroxine, parathormone, calcitonin, then thymolin, thymosin, thymopoietin, insulin, glucagon, then adrenaline or epinephrine, noradrenaline or norepinephrine, then aldosterone, cortisone, androgen, estrogen, progesterone, relaxin, இன்ஹிபிட்டின். ஸோ எல்லா ஹார்மோனை பத்தியும் உனக்கு ஐடியா இருக்கும். அது ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம் சொல்லிட்டு. ஓகேயா? கொஸ்டின் நம்பர் 1. The first question for you. A steroid hormone which regulate glucose metabolism. குளுக்கோஸின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஸ்டிராய்டு ஹார்மோன் இது. ஆப்ஷன் ஏ கார்டிசால், ஆப்ஷன் பி கார்டிகோஸ்டிரான், ஆப்ஷன் சி cortisone, option D thyroxine. A steroid hormone which regulate glucose metabolism. குளுக்கோஸின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகின்ற ஹார்மோன். வெரி குட். இதுக்கு உடனே ராகுல் ஆன்சர் சொன்னா வெரி குட். கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன். இது கார்டிசாலோட ரோல் உனக்கு தெரியும். It helps to increase blood glucose level. ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை அதிகரிக்க செய்ய உதவும். கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்துவா, ஃபேட்டை குளுக்கோஸா மாத்துவா. ஆல் திஸ் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் பிளட் குளுக்கோஸ் லெவல். இது நம்ம அட்ரினல் கிளாண்ட் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை அதிகரிக்க செய்கிறது. ஸோ இட் இஸ் இன்வால்வ் இன் தி மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ். இது உனக்கு தெரியும். அட்ரினல் ரைட். கொஸ்டின் நம்பர் 2 ஃபார் யூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் is an accumulation and releasing center of neurohormone. கீழ்வருவனவற்றுள் எது ஹார்மோன்களை சேகரித்து வெளிவிடும்? Which of the following is an accumulation and releasing center of neurohormone? நரம்பு மண்டலத்திலிருந்து வரக்கூடிய ஹார்மோன்களை சேகரித்து வெளிவிடக்கூடிய பகுதியாக எது இருக்கும்? Option A posterior pituitary lobe, பிட்யூட்டரியோட posterior பகுதி. Then intermediate lobe of pituitary, பிட்யூட்டரி சுரப்பியின் மைய பகுதியில் காணப்படுகின்ற அறை. hypothalamus and anterior lobe of pituitary, பிட்யூட்டரியின் anterior. ஓகே, குழந்தைகள் சொல்லியிருக்கா. எஸ், ஒரு குழந்தை ராகுல் ஆன்சர் சொல்லியிருக்கான். அதுக்கு முன்னாடி 2 ஆன்சர் வந்திருக்கு. 1 minute. எஸ், திருவள்ளுவன். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3 பேர் சொன்னேன். ஒன்று ரைட். போஸ்டீரியர் பிட்யூட்டரி, ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு அடினோ ஹைப்போஃபைசஸ்னு பேரு, போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு நியூரோ ஹைப்போஃபைசஸ்னு பேரு. அடினோ ஹைப்போஃபைசஸ்ல 6 ஹார்மோன் ஃபார்ம் ஆகும்னு உனக்கு தெரியும். சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், adrenocorticotropic hormone, follicle stimulating hormone, luteinizing hormone, luteotropic hormone, அதெல்லாம் அங்கேருந்தே ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனா போஸ்டீரியர் பிட்யூட்டரி இருக்கு பாருங்க, நியூரோ ஹைப்போஃபைசஸ், அதுல ஆக்சிடாக்சின், வாசோப்ரெசின் ரெண்டும் ஸ்டோர் ஆகும், ரிலீஸ் ஆகும்.
கேள்வியே நம்மளுக்கு அதுதான். ப்ரொடியூஸ் ஆர் த ஹைப்போதலாமஸா இருக்கலாம். 2 குழந்தைகள் ஹைப்போதலாமஸ் ஆன்சர் சொன்னா நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னா அக்யூமுலேஷன் எங்கு சேகரிக்கப்படுகிறது அண்ட் ரிலீஸ்ட் வெளிவிடப்படுகிறது அப்படின்னா ஆக்சிடாக்சினும் வாசோப்ரெசினும் ஹைப்போதலாமஸ் ரீஜன்ல ஃபார்ம் ஆனாலும் எங்கேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா திஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரி நியூரோஹைபோஃபைசிஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் நியூரோஹைபோஃபைசிஸ் அப்படிங்கிறது சரியான விடை. குட், ஒரு குழந்தை சொன்னேன், பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which part of the ovary of mammals act as an endocrine gland after copulation? Which part of the ovary அண்டகத்தின் எப்பகுதியானது, பாலூட்டிகளின் அண்டகத்தின் எப்பகுதியானது act as an endocrine gland after copulation? இனப்பெருக்கம் நடைபெறுகின்ற சமயத்தில் அல்லது இனப்பெருக்கம் முடிந்த பிறகு எந்த பகுதியானது நாளமில்லா சுரப்பியாக செயல்படும்? அண்டகத்துல ஓவரியில் இருக்கு. ஒரு குழந்தை உடனே ஆன்சர் அடிச்சுட்டோம். ஆப்ஷன் ஏ விட்டலின் மெம்பரேன், ஆப்ஷன் பி கிராஃபியன் ஃபாலிக்கல், ஆப்ஷன் சி ஸ்ட்ரோமா, ஆப்ஷன் டி ஜெர்மினல் எபிதீலியம். திருப்பி சொல்றேன், விட்டலின் மெம்பரேன், விட்டலின் சவ்வு, கிராஃபியன் ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல், ஸ்ட்ரோமா, ஸ்ட்ரோமா, then germinal epithelium, germinal epithelium. Okay, இப்போ நான் ஆப்ஷன் தரப்ப குழந்தைகள் உடனே கார்பஸ் லூட்டியம்னு சொன்னா அந்த ஆப்ஷன் இங்க தரல. கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பஸ் லூட்டியம். எல்லா குழந்தைகளும் ஆன்சர் பண்ணிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். பாப்புலேஷன் கேமெட்டிக் ஃபியூஷன், கேமெட்டுகள் இணைவு நடைபெறுகிற சமயத்தில் ஸ்பெர்மட்டோசோவா உள்ள வந்த அப்புறமா கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து எக்கு வெளில ஓடி வரும். Release of egg or ovum from the Graafian follicle is said to be ovulation. Graafian follicle இலிருந்து அண்டம் வெளிப்படும் நிகழ்விற்கு அண்டம் விடுபடுதல் என்று பெயர். Then it is converted into corpus luteum. அப்ப இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் கார்பஸ் லூட்டியமா மாறுறது. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் என்னவா இருக்கும்? எண்டோக்ரைன் சிஸ்டமா இருக்கும் ஆஃப்டர் ஓவலேஷன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல கிராஃபியன் ஃபாலிக்கல் என்பது சரியான விடை. கார்பஸ் லூட்டியம் கொடுத்திருந்தா அப்ப யூ ரைட் கார்பஸ் லூட்டியம். Okay, right, very good. Next question for you. Melanocyte stimulating hormone is produced by melanocyteகளை தூண்டக்கூடிய ஹார்மோன் இங்கு உருவாகும், இதிலிருந்து உருவாகும். ஆப்ஷன் ஏ anterior pituitary, பிட்யூட்டரியின் மேல்புறம், posterior pituitary, posterior பின்புறம் பிட்யூட்டரி, pars intermedia of pituitary, பிட்யூட்டரியில் காணப்படுகின்ற pars intermedia, and parathyroid சுரப்பி. கேள்வி என்னன்னா மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் MSH. மெலனோசைட் உங்களுக்கு தெரியும், மெலானின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் நம்ம மெலனோசைட் சொல்லுவோம். மெலானின் இஸ் a brown black non hemoglobin derived pigment secreted by the melanocyte. ஓகே, ஒரு குழந்தை ஆன்சர் சொல்லியிருக்கான், சந்தோஷம். அப்ப மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னா அந்த மெலனோசைட்டை தூண்டும். Then melanin secretion takes place. அதான் நம்மளோட ஸ்கின் கலருக்கு காரணமா இருக்கும் தெரியும். இதை யார் அப்படின்னா அந்த அடினோஹைபோஃபைசிஸ்ல pars tuberalis, pars intermedia, pars distalis 3 பாகம் இருக்கும். ஒரு குழந்தை இதுக்கு ஆன்சர் சொன்னா வெரி குட். இது எதுன்னா pars intermedia பிட்யூட்டரியில இருக்க pars tuberalis, pars intermedia, pars distalis 3 பார்ட் இருக்கும். இந்த pars intermedia தான் இதை செக்ரேட் பண்ணும். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. நான் ஆன்சர் பண்றீங்க, சந்தோஷம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்சுலின் ரிசப்டார்ஸ் ஆர். இன்சுலின் உனக்கு தெரியும், இந்த ஹைப்போகிளைசமிக் ஹார்மோன். இன்சுலின் என்பது நம்முடைய ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை குறைக்கக்கூடிய அல்லது சீராக வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு ஹார்மோன். மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலின் இஸ் டு ரெடியூஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். இன்சுலின் என்பது நம் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை குறைக்கும், ஜாஸ்தி இல்லாமல் மெயின்டைன் பண்ண உதவும். நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா இன்சுலின் ரிசப்டார்ஸ் ஆர். இது பாங்க்ரியாஸ்ல, ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன்ல பீட்டா செல்ஸ் இதை செக்ரேட் பண்ணுவோம். நம்ம செல்லு கிட்ட போறது பார்த்தீங்கன்னா செல்லு கிட்ட இன்சுலின் போறப்ப அந்த இன்சுலினை யாரு ரிசீவ் பண்ணுவோம்? ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ரின்சிக் புரோட்டீன்ஸ், செல் வெளிப்புரதம், இன்ட்ரின்சிக் புரோட்டீன் உள்புரதம், then G protein and trimeric புரதம். So insulin release ஆகுது. இன்சுலின் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன்ல
ஒரு குழந்தை சொல்லியிருக்கான் வெரி குட். இதெல்லாம் புக்ல இருக்கிறது தான், வேற எதுவும் வெளியில கேட்கலடா. குட். இந்த 4ல எக்ஸ்டென்சிவ் புரோட்டீன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வெளிசெல் புரதமானது இதை ரிசீவ் பண்ணும். வெரி குட். 2 குழந்தைகள் ஆன்சர் பண்ணிருக்கான். சோ இதுக்கான ஆன்சர் செல் வெளிப்புரதம்னு வச்சுக்கலாம், அல்லது சவ்வின் வெளிப்புறத்தை காணப்படுகின்ற புரதம்னு வச்சுக்கலாம். நம்ம எங்க படிச்சிருப்போம்னா பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா சவ்வு படிக்கிறப்ப fluid mosaic model proposed by Singer and Nicholson படிச்சிருப்போம். the fluid mosaic model-ஐ propose பண்ணவர் Singer and Nicholson. அவர் சொல்றப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா plasma membrane is made up of phospholipid bilayer with extrinsic and intrinsic protein னு கொடுத்திருப்பார். பிளாஸ்மா சவ்வானது வெளிப்புரதத்தினையும் உள்புரதத்தையும் பெற்றிருக்கும். அந்த எக்ஸ்ட்ரின்சிக் புரோட்டீன் இஸ் ரைட் ஆன்சர். இது வரப்ப நீ அதையும் லிங்க் பண்ணிக்கணும். ஓகேயா? குட். Next question for you. நான் ஆன்சர் பண்றேன்றா சந்தோஷம். Next question. ADH acts on the ADH represent antidiuretic hormone or vasopressin. இது இந்த பகுதியில் செயல்படும். ஆப்ஷன் ஏ collecting tubules of kidney, சிறுநீரகத்தின் சேகரிக்கும் குழல். Then loop of Henle, ஹென்லியின் வளைவில். collecting ducts of testis, விந்தகத்தின் சேகரிக்கும் குழாய்களில். none of the above, மேற்கூறிய எதுவும் இல்லை. antidiuretic hormone or vasopressin, vasopressin என்று அழைக்கப்படுவது ஒரு குழந்தை சொன்னா from Ragul. duct, எந்த duct? எஸ், ஒரு குழந்தை சொல்லியிருக்காங்க. கரெக்டா, வெரி குட். இப்ப என்ன சொன்னேன்னா ஆன்டிடயோரிட்டிக் ஹார்மோன் வாசோப்ரெசின் நீங்க எக்ஸ்கிரீஷன் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், சிறுநீர் உருவாகும் முறை படிக்கிறப்ப சரியா படிச்சிருப்பேன். இப்ப 4 ஆப்ஷன் சொன்னேன். கலெக்டிங் டியூபியூல்ஸ் ஆஃப் கிட்னி, சிறுநீரகத்தின் சேகரிக்கும் குழல். லூப் ஆஃப் ஹென்லி, ஹென்லியின் வளைவு. கலெக்டிங் டக்ட் ஆஃப் டெஸ்டிஸ், டெஸ்டிஸ்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, விந்தகத்துக்கு சம்பந்தம் இல்லை. நன் ஆஃப் த அபவும் இல்லை. இப்ப இது ரெண்டுக்குள்ள என்ன? லூப் ஆஃப் ஹென்லியா கலெக்டிங் டியூபியூல்ஸ் அப்படின்னா அத கலெக்டிங் டியூபியூல்ஸ் ஆஃப் கிட்னி, சிறுநீரகத்தின் சேகரிக்கும் குழல்களில். இதை படிச்சிருப்பேன் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் படிக்கிறப்ப. The main function of antidiuretic hormone or vasopressin is to absorb water. அதோட ரோல் தெரியும் உங்களுக்கு, ஆஸ்மோ ரெகுலேஷன் பேரு. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த கிளாமுருலர் ஃபில்ட்ரேட். அந்த கிளாமுருலர் ஃபில்ட்ரேட்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரை உறிஞ்சும். எந்த இடத்துலனா அந்த கலெக்டிங் டக்ட் பாகத்துல. அதான் அதோட ரோல். ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிறத ஞாபகம். நீர் சமநிலை சரியாக இருப்பதற்கு உதவுகிறது. அந்த இடத்துல அது உறிஞ்சினால்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா யூரின்ல லெஸ் வாட்டர் போகும். We eliminate just 1.5 liters of water. இது தெரிஞ்சது. ஸோ அந்த கலெக்டிங் டக்ட்ங்கிறது ஞாபகம். சேகரிக்கும் குடல். Where it is responsible for tubular reabsorption of water from the glomerular filtrate. glomerular வடிதிரவத்திலிருந்து நீரினை உறிஞ்சும். Okay, next question for you. Adrenal gland is derived from. Adrenal சுரப்பியானது இதிலிருந்து தோன்றும். ஆப்ஷன் ஏ ectoderm, ஆப்ஷன் பி mesoderm. ectoderm புறப்படை, mesoderm அகப்படை. ஆப்ஷன் சி ecto and mesoderm புற மற்றும் நடுப்படை. ஆப்ஷன் டி ecto and endoderm புறப்படை மற்றும் அகப்படை. எஸ், குழந்தைகள் சொல்றப்ப ஒன்னு ஆன்சர் வந்திருக்கு. ஆக்சுவலி இது ஒரு வித்தியாசம்டா. ஜெனரலி எல்லாம் ஒரே ஒண்ணுலதான் தோன்றும். ஆனா இதை பொறுத்த வரையும் இது கிட்னி மேல இருக்கு, சுப்ரா ரீனல் கிளாண்ட்னு சொல்லுவோம். சிறுநீரக மேற் சுரப்பி என்று அழைக்கப்படும். இட் இஸ் அ டெரைவேட்டிவ் ஆஃப் ecto and mesoderm. ectoderm, mesoderm ரெண்டுல இருந்தும் இது ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் அதுக்கு சரியான விடை. 63 ectoderm சொல்லிட்டு. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Sertoli cells are regulated by pituitary hormone known as. Sertoli செல்களின் செயல்பாட்டினை கட்டுப்படுத்துகின்ற பிட்யூட்டரி ஹார்மோன் இது. ஆப்ஷன் ஏ FSH, follicle stimulating hormone. ஆப்ஷன் பி GH, growth hormone. ஆப்ஷன் சி prolactin, prolactin. ஆப்ஷன் டி LH, luteinizing hormone or interstitial cell stimulating hormone ICSH. இதுக்கு முன்னாடி செர்டோலி செல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தை என்ன போட்டிருக்கான்? FSH போட்டிருக்கான். அடுத்தது FSH போட்டிருக்கான். ஓகே, எனி அதர் ஆப்ஷன்? ரைட். குழந்தைகள்
ஆன்சர் பண்ணதே முதல்ல கரெக்டா பண்ணிருக்கோம். செர்டோலி செல்ஸ் உங்களுக்கு தெரியும். செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் எடுத்துட்டோம்னா பிந்து நுண்ணோலங்களிலே 2 டைப் செல் இருப்பா. உனக்கு பேர் ஜெர்மினல் எபிதீலியல் செல்னு பேரு. இன்னொரு செல்லுக்கு பேர் தான் உங்களுக்கு the Sertoli cells or the nerve cells. The germinal epithelial cells இருக்கு பாருங்களே, அதுல இருந்து மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும், ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஆன் கேமெட்டுகள் உருவாகும். அதே மாதிரி இந்த செர்டோலி செல்ஸ் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும், இன்ஹிபிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஹிபின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ணுவா. அந்த ஸ்பெர்முக்கு மேல் கேமெட்டுக்கு ஆன் கேமெட்டுக்கு ஃபுட்டை தருவா. இங்க கேள்வி என்ன கேட்டிருக்கு, செர்டோலி செல்ஸ் ஆர் ரெகுலேட்டட். அந்த செர்டோலி செல்ஸை யாரு ரெகுலேட் பண்ணுவா சரியா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு? குழந்தைகள் கரெக்டா ஆன்சர் பண்ணா FSH, ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஃபாலிகல் செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன் என்பது சரியான விடை. குட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் இஸ் காஸ்ட் டியூ டு லேக் ஆஃப். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் என்று அழைக்கப்படுகின்ற நோயானது இது இல்லாததால் அல்லது இதன் குறைபாட்டால் ஏற்படும். ஆப்ஷன் ஏ ADH, ஆன்டிடயோரெட்டிக் ஹார்மோன். ஆப்ஷன் பி ACTH, அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அட்ரினல் புறணி பகுதியினை தூண்டக்கூடிய ஹார்மோன். ஆப்ஷன் சி இன்சுலின். ஆப்ஷன் டி குளுகோகான். இது குழந்தைகள் உடனே ஆன்சர் பண்ணிட்டாங்க. இங்க வாசோப்ரஸ் என்ன தரல, ஆன்டிடயோரெட்டிக் ஹார்மோன். உங்களுக்கே தெரியும் ஆன்டிடயோரெட்டிக் ஹார்மோன் வாசோப்ரஸினோட ரோல் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் tubular reabsorption of water from the glomerular filtrate. குளோமருலர் வடிதரவத்திலிருந்து நீரை உறிஞ்சுதல் தான் அதனுடைய பணி. இப்ப கேள்வி என்னன்னா, டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் உனக்கு 2 வியாதி தரும். உனக்கு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் பேரு, இன்னொருக்கு டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். Chronic excretion of urine with glucose is said to be diabetes mellitus due to the hyposecretion of insulin. இன்சுலின் குறைவாக சுரந்தால் நம்முடைய சிறுநீருடன் குளுக்கோஸ் ஆனது வெளியேறும். அதற்கு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், நீரிழிவு நோய் பேர். Hyposecretion of antidiuretic hormone or nil secretion of ADH or vasopressin leads to elimination of urine with more water. நம்மிடம் ADH குறைவாக சுரந்தாலோ அல்லது vasopressin ADH சுரப்பு இல்லை என்றாலோ நம்மளுடைய சிறுநீருடன் அதிக அளவு நீரானது வெளியேறும். If we eliminate urine with more water, then it is said to be diabetes insipidus. சிறுநீருடன் அதிக அளவு நீரானது வெளியேறுது என்றால் அதற்கு டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் என்ற பெயர். வெரி குட், இதுக்கு நல்ல ஆன்சர் பண்ணீங்க. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन. இன்சுலின் ப்ரமோட்ஸ். இன்சுலின் என்பது இதனை அதிகரிக்க செய்யும். ஆப்ஷன் ஏ கிளைகோஜெனசிஸ். ஆப்ஷன் பி குளுக்கோசூரியா. Option C, glycogenolysis. Option D, glyconeogenesis. Insulin promotes. Insulin என்பது இதனை அதிகரிக்க செய்யும். Option A, glycogenesis. Option B, glucosuria. Option C, glycogenolysis. Option D, gluconeogenesis. இது உனக்கு அர்த்தம் சொன்னா ஆன்சர் வந்துடும், அதனாலதான் நான் அர்த்தம் சொல்லல. The main function of insulin is to convert glucose into glycogen. The main function of insulin is to reduce blood glucose level. ரத்தத்துல குளுக்கோஸோட லெவலை குறைக்கும். எப்படி குறைக்கும்? குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணுவா, குளுக்கோஸை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்வார்கள். ஆர் குளுக்கோஸை கிளைகோஜனா மாற்றுவா, ஆர் குளுக்கோஸை ஃபேட்டா மாற்றி அடிப்போஸ் டிஷ்யூல ஸ்டோர் பண்ணுவா. All these function leads to decrease in blood glucose level. இது எல்லாம் நடந்ததுன்னா நம்ம ரத்தத்துல குளுக்கோஸோட லெவல் கம்மியாயிடும். இப்ப ஆன்சர் தெரியுறதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு பாரு, கிளைகோஜெனசிஸ். அப்படின்னா கிளைகோஜன் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். கிளைகோஜெனசிஸ். ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோஜன் ஃப்ரம் குளுக்கோஸ், இது அதோட ஃபங்க்ஷன். குட், நல்லா சொல்லியிருக்கீங்க. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. which of the following is correctly matched? கீழ்வரும் இணைகளில் எந்த இணையானது சரியாக பொருந்தியுள்ளது? ஆப்ஷன் ஏ, தைராக்சின் டேஷ் டெட்டானஸ்.
Option B, insulin dash diabetes insipidus. Option C, adrenaline dash hepatitis. Option D, parathyroid dash tetany. தமிழ்லயே அதேதான், அதனாலதான் சொல்லல. Thyroxine tetanus, insulin diabetes insipidus, adrenaline hepatitis, parathyroid tetany. இதுக்கெல்லாம் கரெக்டா சொல்ல வேண்டாம் ஃபாஸ்டா. யார் சொன்னா? அத்திவரதன் ஒண்ணு சொல்லியிருக்கான் வேக்க. அதுக்கு முன்னாடி யாரோ சொன்னானே. எஸ், ஆன்சர் எல்லாம் கரெக்டா வருது, ரொம்ப சந்தோஷம் தான். தைராக்சின் டெட்டானஸ், தைராக்சினுக்கும் டெட்டானஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. தைராக்சின் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கிரிட்டினிசம் வரலாம், மிக்சிடிமா வரலாம், சிம்பிள் கோய்டர் எளிய கோய்டர் வரலாம், ஆர் கிரேவ்ஸ் டிசீஸ் டாக்ஸிக் கோய்டர் வரலாம், கேடு விளைவிக்கும் கோய்டர். அதே மாதிரி இன்சுலின் எடுத்துட்டேல்லாம் இன்சுலின் குறைஞ்சால் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும். ஸோ அதுவும் சரியான மேட்ச் இல்லை. அட்ரீனலின் ஹெப்பாட்டிட்டிஸ், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய ஒரு வியாதி, ஆர் ஆல்கஹால் கன்சம்ஷன்னால வரக்கூடிய வியாதி. அப்ப எது கரெக்டா மேட்ச்? பாரதைராய்டு டெட்டானி படிச்சிருப்பேன். ரிமூவல் ஆஃப் பாரதைராய்டு லீட்ஸ் டெட்டானின்னு படிச்சிருப்பேன். அது நம்ம பாராதைராய்டு கிளாண்ட்ல படிச்சது. குட், எல்லாரும் நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். குளுக்கோசூரியா இஸ் த கண்டிஷன் வேர் அ மேன். மனிதர்களில் குளுக்கோசூரியா என்ற நிலையானது இதனை குறிக்கும். ஆப்ஷன் ஏ, ஈட்ஸ் மோர் சுகர், நிறைய சர்க்கரையை திம்பான். ஆப்ஷன் பி, எக்ஸ்கிரீட் சுகர் இன் யூரின், நம்மளோட மூச்சாவோட யூரினோட சர்க்கரை போகும். ஆப்ஷன் சி, சுகர் இஸ் எஜஸ்டட் இன் ஃபீக்கல் மேட்டர், நம்முடைய மலத்துடன் குளுக்கோஸ் வெளியேறும். ஆப்ஷன் டி, ஹாஸ் லோ சுகர் லெவல் இன் பிளட், ரத்தத்திலே குறைந்த அளவு சர்க்கரை காணப்படும். சொன்ன உடனே ஒரு ஆன்சர் டக்குன்னு அடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப குளுக்கோசூரியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எஸ், வெரி குட், நம்மளோட யூரின் இருக்கு பாருங்க போல, யூரினோட குளுக்கோஸ் போச்சுன்னா அது குளுக்கோசூரியா. எலிமினேட் யூரின் வித் குளுக்கோஸ். அப்ப என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், எக்ஸ்கிரீட் சுகர் இன் யூரின், நம்முடைய சிறுநீருடன் சர்க்கரையானது வெளியேறது என்றால் அதற்கு குளுக்கோசூரியா என்று பெயர். ஓகே, இது வெரி குட், நான் சொல்லியிருக்கேன். ரைட், அடுத்த கொஸ்டின் என்ன கவனிச்சுக்கோ. Which hormone is secreted in women if pregnancy has occurred? கருவுறுதல் நடைபெற்ற பிறகு ஒரு பெண்ணானவள் கர்ப்பிணியாகி விடுகிறாள். அந்த கர்ப்பிணியார சமயத்துல கீழ்வரும் ஹார்மோன்களில் எந்த ஹார்மோன் அவர்களிடம் சுரக்கப்படும்? ஆப்ஷன் ஏ, ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன். ஆப்ஷன் பி, ப்ரொஜெஸ்டரான், ப்ரொஜெஸ்டரான். ஆப்ஷன் சி, எல்ஹெச், எல்ஹெச். ஆப்ஷன் டி, ஹெச்சிஜி, ஹெச்சிஜி. தெரியும் நினைக்கிறேன். கடகடன் அடிக்கிறீங்க. எஸ், வெரி குட். ஒரு குழந்தை ப்ரொஜெஸ்டரான் அடிக்கிறான், ஒரு குழந்தை ஈஸ்ட்ரோஜன் அடிக்கிறான். ஒருத்தர் சொல்லிட்டு மறந்துடாதீங்க கூட, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், எல்ஹெச் பிரெக்னன்சிக்கு முன்னாடியும் வரும், பிரெக்னன்சிக்கு அப்புறமா வரலாம். நம்ம கேள்விப்பட்டது கர்ப்பமானதுக்கு அப்புறமா சுரக்கப்படுதல் எது அப்படின்னா ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின் படிச்சிருப்பேன், ஹெச்சிஜி. ஏன்னா இந்த கோரியான், ஆம்னியான், ஆலன்டாய்ஸ்ல பாப்பா ஃபார்மான அப்புறமா தான் தொப்பாரியில இருக்க போறது. அதனால அதுக்கு என்ன வரும்? ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின்ஸ், ஹெச்சிஜி அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஒரே ஒரு 1 minute. Dear குட்டீஸ், next question for you. அடுத்த கொஸ்டின் உனக்கு. Which one of the following is not the function of insulin? கீழ்வருவனவற்றுள் இன்சுலினின் பணி எது அல்ல? Is not the function of insulin. Option A, increases the permeability of cell membrane to glucose. குளுக்கோஸை ஏற்கும் திறனை செல் சவ்விற்கு அளிக்கும், அதாவது ஊடுருவும் திறனை அளிக்கும். Option B, increases the oxidation of glucose in the cells. செல்களிலே குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடைதலை தூண்டும். Option C, increases the conversion of glycogen into glucose. கிளைகோஜனை குளுக்கோஸ் ஆக மாற்றும். Option D, initiate the formation of hepatic glycogen from excess glucose. அதிக அளவு குளுக்கோஜனை கிளைகோஜனாக மாற்றும். எஸ்,
குழந்தை உடனே ஆன்சர் பண்றா, ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு என்ன இப்ப பார்க்க யூ கைஸ் ஆர் டூயிங் வெல், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைட், இதோட ரோல் சொல்லிட்டேன். இதோட ரோல் என்ன கேட்டிருக்கு, எது இல்ல 4 ரோல்ல அப்படின்னா, 3வது ரோல் சொன்னேன் பாருங்க, இன்க்ரீசஸ் கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் இன்டு குளுக்கோஸ். கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றாது. அப்ப 4ல இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, 3 கரெக்ட். கிளைகோஜனை மட்டும் குளுக்கோஸா மாத்தாது. இது யாரோட ரோல்னு உனக்கு தெரியும், குளுகோகானோட ரோல். இன்சுலினும் இங்க செக்ரீட் ஆவா, குளுகோகானும் செக்ரீட் ஆவா. இன்சுலின் குளுக்கோஸோட லெவலை குறைப்பா, குளுகோகான் என்ன பண்ணுவா அப்படின்னா குளுக்கோஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவா. எப்படி பண்ணுவா? குளுகோகான் உங்களுக்கு தெரியும், ஹார்மோன் செக்ரீட்டட் பை த ஆல்பா செல்ஸ். பாங்க்ரியாஸ்ல கணையத்திலே காணப்படுகின்ற ஆல்பா செல்களால் உருவாக்கப்படுவது குளுகோகான். அது என்ன பண்ணும்னா குளுக்கோஸ் ஆக்சிடேஷனை குறைக்கும், குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்கும், கிளைகோஜனை குளுக்கோஸை மாற்றும், ஃபேட்டை குளுக்கோஸை மாற்றும். All these effects leads to increase in blood glucose level. அதனாலதான் குளுகோகானுக்கு பேர் ஹைப்பர் கிளைசமிக் ஹார்மோன் பேர். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை அதிகரிக்க செய்யும். இன்சுலின் is said to be hypoglycemic hormone. இன்சுலின் என்பது ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை குறைக்கும். இது ரெண்டையும் ஞாபகம். Right. Next question. Which hormone is a modified amino acid? கீழே ஒரு 4 ஹார்மோன் தர போறோம். அதில் அந்த 4ல் எது அமினோ ஆசிடின் மாறுபாடு ஆகும்? ஆப்ஷன் ஏ ப்ராஸ்டோகிளாண்டின், ஆப்ஷன் பி ஈஸ்ட்ரோஜன், ஆப்ஷன் சி எபினெஃப்ரைன், ஆப்ஷன் டி ப்ரொஜெஸ்டரான். எஸ், உடனே ஆன்சர் வந்துடுது. வெரி ஹாப்பி. இந்த 4 ஹார்மோன்ல புரோட்டீனீஷியஸ் ஹார்மோனா இருந்தால்தான் அமினோ ஆசிட் ரெசிடியூவா இருக்கும். இதுல எபினெஃப்ரைன் அப்படின்னு படிச்சுப்பேன், அட்ரினலின் ஆர் எபினெஃப்ரைன், நார் அட்ரினலின் ஆர் நார் எபினெஃப்ரைன் படிச்சிருப்பேன். இதுக்கு ஆன்சர் என்னன்னா திஸ் எபினெஃப்ரைன் என்பது சரியான விடை. குட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. எண்டமிக் காய்டர் இஸ் a state of. எண்டமிக் காய்டர் என்பது இந்த நிலையினை குறிக்கும். ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ்ட் தைராய்டு ஃபங்க்ஷன், தைராய்டு சுரப்பி அதிக அளவு பணி செய்தல். நார்மல் தைராய்டு ஃபங்க்ஷன், தைராய்டு சுரப்பி சாதாரணமாக வேலை செய்தல். டிக்ரீஸ்டு தைராய்டு ஃபங்க்ஷன், தைராய்டு சுரப்பி குறைவாக வேலை செய்தல். மாடரேட் தைராய்டு ஃபங்க்ஷன், நடுநிலைமையாக தைராய்டு, ரொம்பவும் இல்லை கம்மியும் இல்லை, அது மாதிரி பண்றது தைராய்டு பணியாற்றுது. ஆப்ஷன் சி யார் சொன்னது? ஓகே, குட். எஸ், ஒரு குழந்தை ரொம்ப சூப்பரா சொன்னா. ஃபர்ஸ்ட் காய்டர்னா என்ன? chronic enlargement of the thyroid gland is said to be goiter. நம்முடைய தைராய்டு சுரப்பியிலே வீக்கம் ஏற்பட்டது என்றால் அதை goiter அல்லது முன் கழுத்து கழலை என்று அழைப்பார்கள். அதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு பேரு சிம்பிள் goiter, இன்னொன்னு பேரு டாக்ஸிக் goiter. எளிய goiter, இன்னொன்னு கேடு விளைவிக்கும் goiter பேர். சிம்பிள் goiter டியூ டு அயோடின் டெஃபிஷியன்சி, அயோடின் குறைபாட்டால் வருவதற்கு எளிய goiter பேர். ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் தைராக்சின் காசஸ் டாக்ஸிக் goiter. தைராக்சின் அதிக அளவு சுரப்பதால் வருவதற்கு கேடு விளைவிக்கும் goiterன்னு பேர். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? எண்டமிக். அந்த சிம்பிள் goiter இருக்கு பாருங்களே, சிம்பிள் goiter இஸ் ஆல்சோ known as endemic goiter. எளிய goiterஐயை நாம் எண்டமிக் goiter என்று அழைப்போம். எந்த ஏரியால அயோடின் டிஃபிஷியன்சி இருக்கோ அந்த ஏரியால தான் இருக்கும். உனக்கே தெரியும், தைராக்சின் இஸ் அயோடினேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஹார்மோன். தைராக்சின் என்பது அயோடினை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் என்பது நமக்கு தெரியும். அப்ப நமக்கு எண்டமிக் goiter அந்த ஸ்டேட்ல என்ன ஆகும்? அயோடின் கம்மியா இருக்கும், தைராக்சின் ப்ராப்பரா செக்ரீட் ஆகாது. அப்ப தைராய்டு கிளாண்டுங்கிறது ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணாது. அதான் டிக்ரீஸ்டு தைராய்டல் ஃபங்க்ஷன். அயோடின் கம்மியா இருக்கிறதுனால தைராக்சின் கம்மியா செக்ரீட் ஆகி தைராய்டு கிளாண்ட் கம்மியா டிக்ரீஸ்டு ஃபங்க்ஷன் இருக்கும். அதான் அதுக்கு தெரிஞ்சுக்கணும். குட், நல்லா ஆன்சர் பண்ணீங்க. Next question for you. ADH deficiency shows the following conditions. Antidiuretic hormone அல்லது vasopressin குறைவானது கீழ்வரும் நிலைகளை பெற்றிருக்கும். ஆப்ஷன் ஏ ஒன்லி பாலிடிப்சியா, பாலிடிப்சியா மட்டும்.
Option B, polyuria. Option C, polydipsia and polyuria. Option D, glucosuria. Yes. Answer ரொம்ப வந்துடுது. Very good. Answer போறதுக்கு முன்னாடி 3 கண்டிஷன் உனக்கு தெரியும். போயிட்டே இருந்தால் பாலியூரியா, வாட்டர் குடிச்சுட்டே இருந்தால் பாலிடிப்சியா, சாப்பிட்டுட்டே இருந்தால் பாலிஃபேஜியா. இது உனக்கு தெரியும். அப்ப இதுல எது வரும்னா பாலியூரியாவும் பாலிடிப்சியாவும் வரும். அதாவது ஆன்டி டயோரிட்டிக் ஹார்மோன் வாசோப்ரெசின் கம்மியாயிட்டுனா எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். பாலியூரியா அண்ட் பாலிடிப்சியா. பாலியூரியா அப்படின்னா we eliminate more water along with urine or we eliminate more urine. ஒரு 3-4 லிட்டர் மூச்சா போகும், யூரின் போகும். அப்ப வாட்டர் நிறைய குடிச்சுட்டே இருந்தால் பாலிடிப்சியா. ஏன்னா உனக்கு யூரின் நிறைய எலிமினேட் ஆயிட்டுல, the system need more water, so you drink more water. நிறைய வாட்டர் குடிப்போம், அது பாலிடிப்சியான்னு பேர். வெரி குட். பாலியூரியா அண்ட் பாலிடிப்சியா. that is option C is the correct answer. அப்ப இது வரப்பண்ணி மறந்துடாத. பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா, குளுக்கோசூரியா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆச்சு. குளுக்கோசூரியா ஏற்கனவே பார்த்துட்டோம், யூரின் வித் குளுக்கோஸ். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन for you. Catecholamine in a normal person induces. Catecholamine என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று சாதாரண மனிதர்களில் இதனை தூண்டும். ஆப்ஷன் A, intense salivation, உமிழ்நீர் சுரப்பினை தூண்டும். அலர்ட்னஸ் என்ன சொல்றதுமா, ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது, எப்படி சொல்றது, சுறுசுறுப்பாக கண் விழிப்புடன் இருத்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணாவது டிக்ரீஸ் இன் ஹார்ட் பீட், இதய துடிப்பினை குறைக்கும். தென் எக்ஸசிவ் யூரினேஷன், நிறைய யூரினை எலிமினேட் பண்ணும். உடனே ஆன்சர் வந்துடுது. சந்தோஷம். அலர்ட்னஸ் அதாவது விழிப்புடன் இருத்தல். இது எங்க படிச்சிருப்பேன்லாம், அட்ரினல் கிளாண்ட் படிக்கிறப்ப கார்டெக்ஸ் இருக்கும், மெடுல்லா இருக்கும். வெரி குட், நல்ல ஆன்சர். கார்டெக்ஸ்ல எடுத்துட்டேன்னா அல்டோஸ்டெரான், கார்டிசோன் ஃபார்ம் ஆகும். மெடுல்லால எடுத்துட்டேன்னா அட்ரினலின், எபினெஃப்ரைன் அண்ட் நோரட்ரினலின், நோரெபினெஃப்ரைன் ரெண்டு ஹார்மோன் ஃபார்ம் ஆகும். ஆல் அட்ரினோ மெடுல்லால செக்ரீட் ஆகிற ஹார்மோன் இருக்கு பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு கேட்டகோலமைன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான். அமைன் குரூப்ல கேட்டகோலமைன்ல வருவா. சோ இந்த அலர்ட்னஸ்ல அலர்ட்ரா அலர்ட்ரா அல 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 அலர்ட்ரா, அவளை விழிப்புடன் இருப்பதற்கு, உணர்ச்சி குழம்பாக இருப்பதற்கு உதவும். அலர்ட். குட், ரொம்ப சூப்பரா சொன்னேன். The gene for diabetes mellitus is. சில குடும்பங்களிலே பாரம்பரியமாக டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் ஆனது காணப்படும். எங்க குடும்பத்தோட சிறப்பு. ஓகேயா, வர விஷயத்துக்கு அதுக்கு காரணமான ஜீன் எங்க இருப்பா? டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் உனக்கு தெரியும், இன்சுலின் கம்மியா செக்ரீட் ஆனால் வரக்கூடியது. ஆப்ஷன் ஏ, ஆட்டோசோமல் டாமினன்ட், உடல் குரோமோசோமில் ஓங்குதன்மை உள்ள ஜீன். ஆட்டோசோமல் ரெசசிவ், உடல் குரோமோசோமில் ஒடுங்குதன்மை உள்ள ஜீன். செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட், செக்ஸ் குரோமோசோமுடன் சேர்ந்த ஓங்குதன்மை உள்ள ஜீன். செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ், செக்ஸ்னா பால் குரோமோசோம், பால் குரோமோசோமுடன் சார்ந்த ஒடுங்கிய ஜீன். மறந்துடாதீங்கடா, டயாபெட்டிஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். வெரி குட், ஒரு குழந்தை சொல்றான். ரைட். இன்னொன்னு எடுத்துட்டேன்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். எங்க ஃபேமிலியில மோஸ்ட்லி இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்ல இருப்பா. சில ஃபேமிலியில நான் இன்சுலின் இருக்கலாம். அது நிறைய காரணத்தினால வரலாம். பட் இட் இஸ் ஹெரிட்டபிள் இன் சம் ஃபேமிலிஸ். சில குடும்பங்களிலே அது பாரம்பரிய தன்மையுடையதாக இருக்கும். மறந்துடாதீங்கோ, இதுக்கும் ரெண்டு சொன்னேன், ஆட்டோசோமல், செக்ஸ் குரோமோசோமல்னு சொன்னேன். உடல் குரோமோசோம் சார்ந்த டாமினன்ட் ரெசசிவ், ஓங்கு ஒடுங்கு. செக்ஸ் குரோமோசோம், பால் குரோமோசோம் சார்ந்த டாமினன்ட் ரெசசிவ். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், செக்ஸ் குரோமோசோமுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. It is not concerned with the sex chromosome. பால் குரோமோசோமுடன் சேர்ந்தது அல்ல. அப்ப the genes present in the autosomes are responsible for this disease. நம்முடைய உடல் குரோமோசோமில் காணப்படுகின்ற சில ஜீன்கள் இதை கட்டுப்படுத்துகின்றன. அது டாமினண்டா ரெசசிவா அப்படின்னா இட் இஸ் ஆட்டோசோமல் ரெசசிவ். அப்ப நமக்கு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் சில குடும்பங்களில் தொடர்ச்சியாக வருகிறது என்றால் அவங்கள்ட்ட ஆட்டோசோமில் காணப்படுகின்ற ஜீன்களில் ஒடுங்கு திடீர் மாற்றம், டியூ டு ரெசசிவ் மியூட்டேஷன்,
in the genes present in the autosomes. அதாவது சரியான விடை option B சரியா. Okay, next question for you. Which hormone among these is not secreted by an endocrine gland? கீழ்வரும் ஹார்மோன்களில் எந்த ஹார்மோனானது எண்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பியால் சுரக்கப்படாது? ஆப்ஷன் A ADH, ஆப்ஷன் B ANF, ஆப்ஷன் C STH, ஆப்ஷன் D LH. ஒரு குழந்தை உடனே அடிச்சான். அது என்னென்ன அப்ரிவேஷன் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 4 சொன்னேன்டா. ADH ஆன்டி டயோரிட்டிக் ஹார்மோன், ANF ஏட்ரியோ நியூட்ரியோ ஃபேக்டர்னு அடிச்சிருப்பேன், அந்த ஹார்மோன் வரும் ANF. அடுத்தது அடிச்சிருக்காங்க குழந்தைகள் கரெக்ட். ஆன்டி நோட்டிக் ஃபேக்டர்னு போடுறேன் இல்லப்பா, ஏட்ரியோ ரைட் கரெக்டா இந்த குழந்தை அடிச்சிருக்கான். எஸ் நேச்சுரோலிட்டிக் ஃபேக்டர், சூப்பர். அடுத்தது STH சொன்னேன், சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன். 4வது சொன்னது LH சொன்னேன். இதுல இந்த ANF இருக்கு பத்தி ஒன்றும் அது மட்டும் அங்க செக்ரேட் ஆகாது. குட், அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட் செக்ரேட் பண்ணாது. வெரி குட், சூப்பரா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The following is not a function of progesterone. கீழ்வரும் பணிகளில் இந்த பணி புரோஜெஸ்டரானின் பணி அல்ல. ஆப்ஷன் A கெஸ்டேஷன். கெஸ்டேஷன் பீரியட்னு தெரியும், கர்ப்பகாலம்னு சொல்லுவா. அதாவது அம்மா வயத்துல குழந்தை பிறக்கிற வரையும் நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம் பாரு, அதை வச்சுக்கோ. தென் ஆப்ஷன் B இன்ஹிபிஷன் ஆஃப் ஓவுலேஷன். அண்டம் விடுபடுதலை தடுப்பதில் இது பங்கேற்கலாம். யூட்டரைன் growth and development, கருப்பையின் வளர்ச்சிக்கு முதிர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். ஸ்டிமுலேஷன் ஆஃப் மெமரி செக்ரேஷன், பால் சுரப்பிகளின் சுரப்பினை தூண்டும். எஸ், உடனே குழந்தையில ஆன்சர் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம். மொதல் 3 ஃபங்க்ஷனையும் ப்ரொஜெஸ்ட்ரான் பண்ணுவான். எதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா மெமரி கிளாண்ட் இருக்கு பாருங்க, பால் சுரப்பிகளில் பால் சுரப்பினை தூண்டுதல், லாக்டேஷன் இன் த லாக்டேட்டிங் மெமரி கிளாண்ட். பால் சுரப்பிகளில் பால் சுரப்பை இது தூண்டாது. குட், நல்ல ஆன்சர் பண்ணீங்கடா, வெரி குட். Next question for you. A chemical signal that has both endocrine and neural roles. இதிலிருந்து வரப்படக்கூடிய ஒரு சமிங்கையானது நாளமில்லாத ஃபங்க்ஷனும் இருக்கும், நரம்பு மண்டலத்தினாலும் கட்டுப்படுத்தப்படும் அல்ல, கட்டுப்படுத்தப்படும். திருப்பி பாரு, கெமிக்கல் சிக்னல் ஒரு வேதிய சமிங்கை என்ற தமிழிலே கூறுவார்கள். That has both endocrine and neural roles. அது நாளமில்லா சுரப்பியோட ரோலும் அதுல இருக்கும், நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் பிரைனோட ரோலும் அதுல இருக்கும். ஆப்ஷன் A மெலாட்டோனின், ஆப்ஷன் B கால்சிட்டோனின், ஆப்ஷன் C எபினெஃப்ரைன், ஆப்ஷன் D கார்டிசால். எஸ், உடனே ஆன்சர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். இதுக்கான விடை அப்படின்னா உங்களுக்கு எபினெஃப்ரைன். ஏன்னா இந்த அட்ரினல் கிளாண்ட்ல செக்ரீட் ஆகிற அட்ரினலின் இருக்கு பாருங்க, அட்ரினலின்ங்கிறது எண்டோக்ரைன் கிளாண்ட்ல இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒன்று. அது நர்வஸ் சிஸ்டத்தும் கண்ட்ரோல் ஆகும். 2 பேரும் சேர்ந்து பண்ற சமயத்துல தான் ஃபைட் பறந்து பாஞ்சு அடிக்கிறோம் பாருங்க இந்த எமர்ஜென்சி பீரியட்ல. அப்ப பிரைனோட ரோலும் இருக்கும், நியூரல் ரோலும் இருக்கும். அதே மாதிரி த ரோல் ஆஃப் த ஹார்மோன் எண்டோக்ரைன் அதுவும் இருக்கும். குட், சூப்பர். Then the next question for you. Graves disease is caused due to. கிரேவின் நோய் என்பது இதனால் ஏற்படும். ஆப்ஷன் A ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் சுரப்பியின் அதிகமான சுரப்பு. ஆப்ஷன் B ஹைப்போசெக்ரேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், தைராய்டின் குறைவான சுரப்பு. ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பியின் அதிக சுரப்பு. ஆப்ஷன் D ஹைப்போசெக்ரேஷன் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்டில் குறைவாக சுரத்தல். எஸ், ஒரு குழந்தை சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. குட். இப்போ உனக்கு கேள்வி என்ன? கிரேவ்ஸ் டிசீஸ். கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னா உனக்கே தெரியும், டாக்ஸிக் காய்டர் ஆர் எக்ஸோப்தால்மிக் காய்டர் ஆர் கிரேவ்ஸ் டிசீஸ்னு சொல்லுவான். அதாவது தைராக்சின் இருக்கு பாருங்க, தைராக்சின் நிறைய செக்ரீட் ஆனால் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் தைராக்சின் பை த தைராய்டு கிளாண்ட் leads to
the toxic goiter or exophthalmic goiter or Graves' disease. தைராக்சின் ஹார்மோன் ஆனது அதிக அளவில் சுரக்கப்படுகின்ற சமயத்தில் வரக்கூடிய ஒரு நோய்க்குத்தான் கேடு விளைவிக்கும் goiter அல்லது Graves' disease அப்படின்னு பேரு. அது உனக்கு சொன்னதுதான். இது கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு. ஓகே, the last question for you. Name a peptide hormone which acts mainly on hepatocytes, adipocytes, and enhances cellular glucose uptake and utilization. இந்த பெப்டைடு ஹார்மோன் ஆனது ஹெபாட்டோசைட்டுகளில், வெரி குட், ஹெபாட்டோசைட்டுகளில் கேள்வி சொல்லிட்டு ஒரு குழந்தை பதில் சொல்லிட்டான், சந்தோஷம், மீது செயல்படும், அடிப்போசைட்டுகளின் மீது செயல்படும், குளுக்கோஸா ஏற்றுக்கொள்ளுதல் பயன்படுத்துதலை அதிகரிக்கும். ஆப்ஷன் ஏ கேஸ்ட்ரின், ஆப்ஷன் பி இன்சுலின், ஆப்ஷன் சி குளுகோகான், ஆப்ஷன் டி செக்ரீட்டின். ஒரு குழந்தைகிட்ட இந்த ஆன்சர் வந்துடுது, இன்னொரு குழந்தைகள் சொன்னெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எஸ், ஒரு குழந்தை உடனே ஆன்சர் பண்ணான், இன்னொரு குழந்தை ஆன்சர் பண்ணிருக்கான், பட் அது எரர். இன்னொரு குழந்தை ஆன்சர் பண்ணிருக்கான், அது எரர். ரைட், குட். எதுவுமே அப்பா உனக்கு என்சிஆர்டி புக்கை பார்த்து அதுல இருந்து எதெல்லாம் இருக்குங்கிற லைன் பை லைன் எடுத்து சொல்றதுதான். இன்னும் என்சிஆர்டியை கொஞ்சம் சரியா படிக்கணும், மறந்துடாதீங்க. லைன் பை லைன் என்சிஆர்டி நீ நிறைய வச்சிருப்ப, அதை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோ. பாக்கிய படிக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. இப்ப டைம் இருக்கு, யூ ரீட் அ லாட், நிறைய படிச்சு வச்சுக்கோ, தப்பு இல்லை. பட் இதுலயே இன்னும் கொஞ்சம் சரியா படிக்கலன்னு இது தெரியறது, கொஞ்சம் ரீட் வெல், லைன் பை லைன் படிச்சு வச்சுக்கோ. ஓகே, இப்ப கேள்வி என்ன? நேம் அ பெப்டைட் ஹார்மோன் மெயின்லி ஆன் ஹெபாட்டோசைட். ஹெபாட்டோசைட்னா லிவர் செல்ஸ், adipocyte, adipose tissue, cellular glucose uptake and utilization. செல்லுலர் குளுக்கோஸை எடுத்துக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுதல். இது எல்லாம் யார் பண்ணுவா? இன்சுலின் பண்ணுவா. கரெக்ட் ஆன்சர் இஸ் இன்சுலின். இன்சுலினோட ரோல் என்ன? குளுக்கோஸ் யூட்டிலைசேஷனை ஜாஸ்தி ஆக்குவா, குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணி எனர்ஜியை தருவா. அது செல்லுல நடக்கும், அப்சார்ப்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்தி லிவர்லையும் மசில்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணுவா. ஹெபாட்டோசைட் லிவர் முடிஞ்சு போச்சு. எக்ஸஸ் குளுக்கோஸை ஃபேட்டா மாத்தி அடிப்போஸ் டிஷ்யூல ஸ்டோர் பண்ணுவா. அதான் அடிப்போசைட்ஸ். ஓகேயா? இதான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. பட் ஜெனரலி ரொம்ப சூப்பரா